அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி அக்டோபர் 23ஆம் தேதிக்கான நடப்புகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் செய்தியாக பாருங்கள். செயற்கை நுண்ணறிவை தவறாக பயன்படுத்த தடுக்க கடும் விதிகள். ஏன் அப்படின்னா அந்த செயற்கை ஏஐ வச்சு நிறையா மாஃபிங் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் மத்திய அரசு கடுமையாக விதிக்கிறோம், ஒரு விதியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க தகவல் தொழில்நுட்ப விதிமுறைகளை மேலும் கடுமையாக்கும் வகையில் திருத்தங்களை மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் பரிந்துரைத்துள்ளது. மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பில் பாதுகாப்பான இணைய சேவைகள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் மத்திய அரசு மிகுந்த ஈடுபாடு கொண்டுள்ளது. இதை கருத்தில் கொண்டு 2021ஆம் ஆண்டில் தகவல் தொழில்நுட்ப விதிமுறைகளில் திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் பரிந்துரைத்துள்ளது. அப்போ 2021 ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. அதில் அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன்படி செயற்கை நுண்ணறிவு மூலம் ஒளிப்பதிவுகள், காணொலிகள் உருவாக்கப்பட்டால் அதை சமூக ஊடகங்கள் ஃபேஸ்புக், யூடியூப் உள்ளிட்ட தளங்கள் கட்டாயம் குறிப்பிட வேண்டும். குறைந்தபட்சம் காணொலியின் 10% காட்சியில் அந்த அடையாள குறியீடு இடம்பெறுவதை சமூக ஊடகங்கள் உறுதி செய்ய வேண்டும். இதுவே ஒளிப்பதிவாக இருந்தால் 10% ஒளிப்பதிவில் அந்த குறியீடு இடம்பெற வேண்டும். ஒளிப்பதிவின் தொடக்கத்திலேயே அந்த குறியீடு இடம்பெறுவது கட்டாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி பண்ணுறப்போ நமக்கு அது ஏஐயா இல்லை உண்மையாகவே அவங்க தான் பேசுகிறாங்களா, இல்லை உண்மையாலுமே அவங்களோட வீடியோவை தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வீடியோ அப்படின்னா ஒரு 10 செகண்ட், அதாவது 10% அந்த வீடியோவில் 10% பார்த்திங்கன்னா ஏஐ அப்படின்றதுக்கான அந்த வீடியோ சொல்லணும். அதே போல் ஆடியோ அப்படின்னாலும் அதில் 10% அந்த ஏஐ அப்படின்றத முன்னாடியே சொல்லிடணும். அடுத்த பாருங்கள், பசுமை மின்சார உற்பத்தியில் பின்னுக்கு தள்ளப்பட்ட தமிழகம். இதை நம்ம முன்னாடியே பார்த்த நியூஸ் தான். என்னென்னா தமிழ்நாடு 4th பிளேஸில் இருக்கும், ராஜஸ்தான் 1st பிளேஸு, குஜராத் 2nd பிளேஸு, மகாராஷ்டிரா 3rd பிளேஸு, நம்ம தமிழ்நாடு 4th பிளேஸு, கர்நாடகா 5th பிளேஸில் இருக்கும். பசுமை மின்சார உற்பத்தியில் நிகழாண்டு ஜனவரி மாதம் 24,333 மெகாவாட் உற்பத்தி திறனுடன் 3ஆம் இடத்தில் இருந்த தமிழகம் செப்டம்பர் மாதத்தில் 26,588 மெகாவாட் மின் உற்பத்தி திறனுடன் 4ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத நிலையான மின் உற்பத்தியை பெறுவதற்கான புதுப்பிக்கத்தக்க பசுமை எரிசக்தி ஆதாரங்கள் மூலம் மின் உற்பத்தியை அதிகரிக்க அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதன் மூலிமா ஒட்டுமொத்த புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி திறனில் 33,149 மெகாவாட் மின் உற்பத்தி திறனுடன் ராஜஸ்தான் முதலிடம், 32,303 மெகாவாட்டுடன் குஜராத் 2ஆம் இடம், 24,333 மெகாவாட் திறனுடன் தமிழகம் 3ஆம் இடத்தையும், 23,017 மெகாவாட் உற்பத்தியுடன் கர்நாடகம் 4ஆம் இடத்தையும், 20,982 மெகாவாட் உற்பத்தியுடன் மகாராஷ்டிரா 5ஆம் இடத்திலும் இருந்தது. அது பார்த்திங்கன்னா ஜனவரி நிலவரப்படி. ஆனால் தற்போது பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தில் இருந்த தமிழகம் 4ஆம் இடத்துக்கும், கர்நாடகா 5ஆம் இடத்துக்கும் தள்ளப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா ராஜஸ்தான், குஜராத், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா முன்னாடி வந்துருச்சு. சரிங்களா? ஸோ தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 4th பிளேஸில் இருக்குது பசுமை மின்சார உற்பத்தியில். அடுத்தா, செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கு அரிய யாவுல காப்பு. நட்பை போல் செய்து கொள்வதற்கு அருமையானவை எவை உள்ளன, அதுபோல் தொழிலுக்கு அரிய காவலாக இருப்பவை எவை உள்ளன. அதிகாரம் நட்பு. அடுத்த, வனப்பரப்பு அதிகரிப்பு. உலக அளவில் 9வது இடத்துக்கு முன்னேறிய இந்தியா. இந்தியாவின் மொத்த வனப்பரப்பு உலக அளவில் 9வது இடத்துக்கு உயர்ந்துள்ளது. மேலும் வனப்பரப்பின் வருடாந்திர அதிகரிப்பில் இந்தியா தொடர்ந்து 3வது இடத்தை தக்க வைத்துள்ளது. ஐநா சபையின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு வெளியிட்ட இந்த அறிக்கையின்படி உலகின் மொத்த வனப்பரப்பு 414 கோடி ஹெக்டேர் ஆகும். இதில் ரஷ்யா, பிரேசில், கனடா, அமெரிக்கா, சீனா ஆகிய 5 நாடுகளில் மட்டும் பாதிக்கு மேற்பட்ட வனப்பரப்பு, அதாவது 54% கொண்டுருங்க. அப்போது பார்த்துங்க, ஃபஸ்ட் பிளேஸ் ரஷ்யா, பிரேசில், கனடா, அமெரிக்கா, சீனா, அங்கே 5 நாடு மட்டும் உலகில் இருக்க வனப்பரப்பில் 54% கொண்டிருக்கு. ஆஸ்திரேலியா, காங்கோ குடியரசு, இந்தோனேஷியா ஆகிய நாடுகளை தொடர்ந்து இந்தியா 9வது இடத்தில் உள்ளது. அடுத்ததாக, கடந்த 2015 முதல் 2025 வரையிலான காலகட்டத்தில் வனப்பரப்பின் வருடாந்திர அதிகரிப்பில் சீனா அதிகபட்சமாக 16.9 லட்சம் ஹெக்டேருடன் முதலிடத்திலும், ரஷ்யா 9.42 லட்சம் ஹெக்டேருடன் 2ஆம் இடத்திலும், இந்தியா 1.91 லட்சம் ஹெக்டேருடன் 3ஆம் இடத்திலும் இருந்துச்சு. ஆனால் தற்போது பார்த்திங்கன்னா இந்தியா பின்னுக்கு தள்ளப்பட்டு 9ஆம் இடத்துல இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே போல் உலக அளவில் வன இழப்பின் ஆண்டு விகிதம் பார்த்திங்கன்னா 1990 1.7 கோடியாக இருந்துச்சு. தற்போது பார்த்திங்கன்னா 41.2 லட்சம் ஹெக்டேராக குறைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ வனப்பரப்பு அதிகரிப்பில் உலக அளவில் இந்தியா 9ஆம் இடத்துல இருக்காங்க. அதே வருடாந்திர வனப்பரப்பு அதிகரிப்பில் இந்தியா 3ஆம் இடத்துல இருக்காங்க. சரிங்களா? அடுத்த, வாக்காளர் பட்டியலில் பெயர் திருத்தம் ஆயத்த பணிகள் தீவிரம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சாந்து, அடுத்து விவேக் ஜோஷி ஆகியோர் அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரியுடன் தீவிரமாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க. என்னென்னா,
எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதனால் வந்து வாக்காளர் பட்டியலில் வந்து பெயர் திருத்தணும் அப்படின்றதுக்காக. நாட்டில் பெரும்பாலான மாநிலங்களில் 2002 முதல் 2004ஆம் ஆண்டுகளுக்கு இடையே முந்தைய தீவிர திருத்தம் நடைபெற்றுள்ளது. அதே போல் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தம் 2002 வந்து மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றவர்களுக்கு பிறப்புச் சான்று, கடவுச்சீட்டு, ஆதார் உள்ளிட்ட 12 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை சமர்ப்பித்து கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம வந்து ஓட் போட போகிறோம் அப்படின்னா இந்த 12 ஆவணம் இருக்குது இல்லைங்களா, அந்த 12 ஆவணத்தில் வந்து ஏதாவது ஆவணத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம ஓட் பண்ணலாம். முன்னாடி வந்து ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும்தான் ஓட் போட முடியுன்ற ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் வந்து 2002 வந்து திருத்தம் மேற்கொண்டிருக்காங்க. அப்போ எத்தனை வகையான ஆவணங்கள் கொண்டு ஓட்டு நம்ம வந்து வாக்களிக்கலாம்னா 12 வகையான ஆவணங்கள். அதே போல் தலைமை தேர்தல் ஆணையர் பார்த்துக்கோங்க, ஆணையர்கள் யாருன்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக முக்கிய உட்கட்டமைப்பு துறைகளில் 3% வளர்ச்சி. இந்தியாவின் 8 முக்கிய உட்கட்டமைப்பு துறைகளில் உற்பத்தி வளர்ச்சி செப்டம்பரில் 3% உயர்ந்துள்ளது. இது ஆகஸ்டில் பதிவான 6.5% விரிவாக்கத்தை விட குறைவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த ஆண்டு செப்டம்பரில் இந்த 8 துறைகளின் வளர்ச்சி 2.4% இருந்தது. ஸோ வந்து இப்போ பார்த்திங்கன்னா 3% வந்து வளர்ச்சி பெற்றிருக்கு. ஸோ இந்தியாவுடைய உட்கட்டமைப்பு வளர்ச்சி பார்த்திங்கன்னா 3% 8 துறைகளில் வளர்ந்துருக்கு. சரிங்களா. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா வைக்கம் விருதுக்கு அமெரிக்காவை சேர்ந்த தேன்மொழி சவுந்தரராஜன் தேர்வு. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். சரி இருந்தாலும் சொல்கிறேன். வைக்கம் விருது வந்து பார்த்திங்கன்னா 1924 கேரளாவில் நடந்த வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டின் நினைவாக 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தமிழக முதல்வர் அவர்களால் வந்து அறிவிக்கப்பட்டது. 2024 கொடுத்துட்டு வராங்க. சரிங்களா. அதுபடி 2024 வந்து முதல்ல வந்து வைக்கம் விருது பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவை சேர்ந்த எழுத்தாளர் தேவனூர மகாதேவாவுக்கு தான் கொடுத்தாங்க. அந்த பரிசுடன் கூடிய அந்த பரிசு பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபாய் காசோலையும் பதக்கமும் கொடுப்பாங்க, பாராட்டு சான்றும் கொடுப்பாங்க. அந்த வகையில் இப்போது 2025ஆம் ஆண்டுக்கான வைக்கம் விருது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு பெண்ணு தான் இவங்க அமெரிக்காவை வந்து பூர்வீகமாக கொண்டிருக்காங்க. தேன்மொழி சவுந்தரராஜன் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இவங்க அமெரிக்காவில் வந்து ஒடுக்கப்பட்டவங்களுக்காக நிறையா வந்து அங்கே போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 2025 ஆண்டுக்கான வைக்கம் விருது யாருக்கும் பார்த்தீங்கன்னா தேன்மொழி சவுந்தரராஜன். ஸோ தினமணியில் இருந்த முக்கியமான கனெக்ட் அவ்வளோ தான். நம்ம அடுத்த இந்து தமிழுக்கு போகிறோம். சௌராஷ்டிரா என்பது குஜராத்தில் உள்ள ஒரு தீபகற்ப பகுதி மற்றும் அங்கு வாழும் மக்களை குறிக்கிறது. வரலாற்று ரீதியாக சௌராஷ்டிரா மக்கள் குஜராத்தில் சுல்தான்களின் படையெடுப்புகளில் இருந்து தப்பித்து தென்னிந்தியாவுக்கு வந்தவர்கள். அப்போ சௌராஷ்டிரர்கள் யார்? ஆக்சுவலாக அவங்க வந்து குஜராத்தில் தான் இருந்தவங்க. ஆனால் தென்னிந்தியாவில் வந்து சுல்தானுடைய படையெடுப்பால் தென்னிந்தியாவுக்கு வந்துட்டாங்க. ரஷ்யாவிடமிருந்து 10,000 கோடி மதிப்பில் S-400 ஏவுகணை வாங்க இந்தியா பேச்சு. 10,000 கோடியில் S-400 ஏவுகணைகளை வாங்க ரஷ்யாவுடன் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்திய விமானப்படைக்கு ரஷ்யாவிடமிருந்து 5S-400 வான் தடுப்பு ஏவுகணை தொகுப்பை வாங்க கடந்த 2018ஆம் ஆண்டு இரு நாடுகளுக்கிடையே வந்து ஒப்பந்தம் கையெழுத்தானது. தரையிலிருந்து வானிலைக்கை தாக்கும் இந்த ஏவுகணை இந்தியாவில் சுதர்ஷன் சக்கரம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது இந்த S-400 அப்படின்ற ஏவுகணை பார்த்திங்கன்னா இந்தியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா சுதர்ஷன் சக்கரம் அப்படின்ற பேரில் வந்து அழைக்கப்படுறாங்க. அப்போ S-400 ஏவுகணை வந்து யார்கிட்டருந்து வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒப்பந்தம். அதில் தான் வந்து ரஷ்யாக்கிட்டேருந்து இந்தியா வாங்குறாங்க. அடுத்து பாருங்கள், மைக்ரோசாஃப்ட் சிஓவுக்கு வந்து ₹850 கோடி சம்பளம். இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. 1841-42களில் கிழக்கிந்திய கம்பெனி நாணயம் தயாரிக்கும் தொழிற்சாலையை தொடங்கியதிலிருந்து இந்த தெரு, அதாவது மின்ட் தெரு, தங்கச்சாலை என்ற பெயரை பெற்றது. இக்கட்டிடம் பிறகு தமிழக அரசின் அச்சகமாக மாற்றப்பட்டது. சென்னையில் முக்கிய பொழுதுபோக்கு தலங்களில் ஒன்று மெரினா கடற்கரை. இது உலகிலேயே 2வது நீளமான கடற்கரை, 13 கிலோமீட்டர் கொண்டது. இங்கு அலைகள் தெற்கு நோக்கி அடிக்கின்றன. சென்னை நகரம் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 6 மீட்டர் உயரத்தில் மட்டுமே அமைந்துள்ளது. இது 6 மீட்டர் இல்லை, 6.5ன்னு புக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. அப்போ உலகின் மிக நீளமான கடற்கரை எதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாவிலேயே முதல் முறையாக பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து இயக்குநரகம் DPHன்னு சொல்லுவோம் 2023ஆம் ஆண்டு தமிழகத்தில் அழைக்கப்பட்டது. இதன் குறிக்கோள்கள் சீரிய முறையில் நோய் தடுப்பு முறை, நீடித்த வாழ்வை அளிப்பது, சுகாதாரத்தை மேம்படுத்தல் ஆகும். அப்போது DPI வந்து எப்போ தமிழகத்தில் அமைக்கப்பட்டதுன்னா 2023. இதனுடைய குறிக்கோள் என்ன? சீரிய முறையில் நோய் தடுப்பு முறை, நீடித்த வாழ்வு அளிப்பது, சுகாதாரத்தை வந்து மேம்படுத்துவது. தேசிய மலேரியா கட்டுப்பாட்டு திட்டம் தமிழகத்தில் 1953 முதல் செயல்படுகிறது. மலேரியா ஒழிப்பு நடவடிக்கைகளில் இந்நோய் பரவாமல் இருக்க மாவட்டந்தோறும் கம்பூசியா மீன்கள் தொட்டிகளில் வளர்க்கப்பட்டு கொசுப்புழு ஒழிப்பு பணி மேற்கொள்ளப்படுகிறது. அப்போது தமிழகத்தில் மலேரியா கட்டுப்பாட்டு திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1953. இதை ஒழிக்கிறதுக்கான நடவடிக்கையாக இந்த நோய் பரவாமல் இருக்க மாவட்டந்தோறும் கம்பூசியா மீன் தொட்டிகளில் வளர்க்கப்பட்டு கொசுப்புழு ஒழிப்பு பணி வந்து மேற்கொள்ளப்படுகிறது. அடுத்து சென்னை அரும்பாக்கத்தில் அறிஞர் அண்ணா அரசினர் இந்திய மருத்துவமனை 1970ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது.
இங்கு இந்திய மருத்துவ முறைகளான சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி மற்றும் இயற்கை மருத்துவம் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அப்போது சென்னை அரும்பாக்கத்தில் இருக்க அண்ணா அரசினர் இந்திய மருத்துவமனை எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு 1970. இங்கே சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி மற்றும் இயற்கை மருத்துவம் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அடுத்த முன்னாடியே பார்த்தோம், காற்று தரத்தில் பார்த்தீங்கன்னா டெல்லி ஃபஸ்ட் பிளேஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி 4th பிளேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா. அடுத்து காற்று தர நிர்ணயத்தின்படி 0லிருந்து 50க்கும் இடையிலான காற்றின் தர குறியீடு நல்லது. அப்போ 0 to 50 இருந்தால் அது நல்லது. 51லேருந்து 100 வரைக்கும் இருக்குது அப்படின்னா திருப்திகரமானது. 100லேருந்து 200 இருக்குது, 101லேருந்து 200 இருக்குது அப்படின்னா மிதமானது. 201லேருந்து 300 இருக்குன்னா மோசம். அதுவே குறியீடு 300ஐ தாண்டும்போது மிகுந்த ஆபத்தாக மாறுகிறது. இதில் அக்டோபர் 20 அன்று காலை 6 மணிக்கு மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் காற்று மாசுபாட்டு குறியீடு சென்னையில் 300ஐ தாண்டி இருக்குது. ஸோ அப்போ நமக்கு 0லேருந்து 50 இருந்தால் தான் திருப்திகரமானது, நல்லது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சமூக நீதிக்கு ஆபத்தாகும் சட்ட திருத்தம் என்னென்னா, 2021-22ஆம் ஆண்டுக்கான அகில இந்திய உயர்கல்வி ஆய்வின்படி உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் அகில இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. கேரளா 2வது இடத்துல இருக்குது. அப்போது 2021-22ஆம் ஆண்டான அகில இந்திய உயர்கல்வி ஆய்வின்படி தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸு, கேரளா செகண்ட் பிளேஸில் இருந்திருக்கு. கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் 1492இல் அமெரிக்காவை அடைந்த முதல் ஐரோப்பியராக கருதப்படுகிறார். கொலம்பஸ் வருவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அமெரிக்காவில் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வந்தனர். முதல் நூற்றாண்டில் ரோமானியர்கள், கிபி 4ஆம் நூற்றாண்டில் பல்லவர்கள், 10ஆம் நூற்றாண்டில் சோழர்கள், 13ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்கள், பிறகு முஸ்லிம்கள், மதுரை சுல்தான்கள், விஜயநகர பேரரசு என பலரையும் கண்டது புதுச்சேரி. அப்போ புதுச்சேரி முதல் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா ரோமானியர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க, 4ஆம் நூற்றாண்டில் பல்லவர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க, 10ஆம் நூற்றாண்டில் சோழர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க, 13ஆம் நூற்றாண்டிலிருந்து பாண்டியர்கள், அதுக்கப்புறம் முஸ்லீம்ங்க, மதுரை சுல்தான், விஜயநகர பேரரசு அப்படின்னு நிறைய பேர் ஆட்சி செஞ்சுருக்காங்க. கடந்த 1783ஆம் ஆண்டில் டெல்லியில் ஆட்சி நடத்திய முகலாய அரசை சீக்கிய படை வீழ்த்தியது. இதையொட்டி ஆண்டுதோறும் பதே திவஸ் விழா கொண்டாடப்படுகிறது. பஞ்சாபின் அமிர்தசரஸ் நகரில் நேற்று நடந்த பதே திவாஸ் விழாவில் சீக்கிய வீரர்கள் குதிரைகளில் பல்வேறு சாகசங்கள் செய்தனர். அப்போ பதே திவாஸ் எதன் நினைவாக கொண்டாடப்படுகிறதுனா, முகலாய ஆட்சியை சீக்கிய படை வீழ்த்தியது நினைவாக தான் கொண்டாடப்படுறது. அடுத்த நீரஜ் சோப்ராவுக்கு பார்த்திங்கன்னா லெப்டினன்ட் கர்னல் பதவி. நீரஜ் சோப்ரா கடந்த 2016ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி இந்திய இராணுவத்தில் நையப் சுபேதராக இணைந்தார். இதன் பின்னர் 21 சுபேதாராகவும் 22ஆம் ஆண்டு சுபேதார் மேஜராகவும் பதவி உயர்வு பெற்றார். இவர் பார்த்தீங்கன்னா 1997 பிறந்திருக்காரு. 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற டோக்கியோ ஒலிம்பிக்கில் ஆடவருக்கான ஈட்டியதில் தங்கப்பதக்கம் வெற்றிருக்காரு. அதுபோக முன்னதாக 2023ஆம் ஆண்டு உலக தடகள சாம்பியன்ஷிப்பில் தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு. மேலும் ஈட்டியதில் 90.23 மீட்டர் எறிந்து இந்திய விளையாட்டு வரலாற்றில் மைல்கல் சாதனையை படைத்திருக்காரு. ஸோ இவருக்கு பார்த்திங்கன்னா லெப்டினன்ட் கர்னல் அப்படின்ற போஸ்ட் கொடுத்துருக்காங்க நீரஜ் சோப்ராவுக்கு ஆர்மியில். குளிர்கால ஒலிம்பிக் ஜோதியை ஏந்தி செல்கிறார் அபினவ் பிந்த்ரா. குளிர்கால ஒலிம்பிக் போட்டி அடுத்த ஆண்டு பிப்ரவரி 6 முதல் 22ஆம் தேதி வரை இத்தாலியில் உள்ள மிலன், கார்டினா, ஆம்பெசோ நகரங்களில் நடைபெறவுள்ளது. இந்த போட்டிக்கான ஒலிம்பிக் ஜோதியை இந்திய வீரர் அபினவ் பிந்த்ரா ஏந்தி செல்ல உள்ளார். அப்போது குளிர்கால ஒலிம்பிக் எங்கே நடக்குதுன்னா இத்தாலியில் தான் நடக்குது. சரிங்களா. அபினவ் பிந்த்ரா தனது எக்ஸ் பக்கத்தில் கூறும்போது, மிலன், கார்டினா நகரங்களில் நடைபெறும் 2026 குளிர்கால ஒலிம்பிக் போட்டிக்கான தொடர் ஜோதியை ஓட்டத்தில் ஜோதியை நான் ஏந்தி செல்ல தேர்வு செய்யப்பட்டிருக்காக சொல்லியிருக்காரு. இந்த அபினவ் பிந்த்ரா பார்த்தீங்கன்னா பெய்ஜிங்கில் கடந்த 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் தங்கம் வென்றது அபினவ் பிந்த்ரா அப்படின்னு குறிப்பிடப்படுறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தினத்துக்கான தினமணி மற்றும் ஹிந்து தமிழிலிருந்து முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.